ഹല്ലേലൂയ. ഒരു വചനത്തെ ഒന്ന് വാസിപ്പോ. വെളിപ്പെടുത്തൽ 2-ാം അധികാരം 10-ാം വചനം. വെളിപ്പെടുത്തൽ 2-ാം അധികാരം 10-ാം വചനം. இறக்கமுள்ள தேவனே, உயிர்த்தெழுந்த காலவேளைக்காக நன்றியோடுமே துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரே இந்த வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராகப்பா. இந்த வசனம் ஜனங்களுக்கு ஆறுதலும் சமாதானத்தின்படியா வேண்டிக்கொடும். அது கரங்கள் ஒப்படைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. அடிக்கடி இந்த வசனத்தை தான் நம்ம பேசுகிறோம். இந்த மாதம் முதல் நாளோட பயப்பட வேண்டாம் தான் வாக்குத்தத்தமே. வாகமம் 31-ாம் அதிகாரம் 8-ாம் வசனத்தில் கடைசியில் நீ பயப்படமோ கலங்கவும் வேண்டாம். அதே போல் இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்கிறார், இந்த 4வது வாரத்தில் நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். அந்த வசனத்தை வசித்தோம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. நீ இதோ நீங்கள் சோதிக்கும் பொருட்டாக பிசாசான உங்களில் சிலரே காவலில் போடுவான், 10 நாள் உபதிரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்த உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகரிடத்தை உனக்கு தருவேன். எல்லாருக்கும் பயம். இந்த மாதம் முடியும் வரைக்கும் பயந்தான். அடுத்த மாத துவக்கத்தில் ஜனங்களை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடணும், பண தேவைகள் இருக்குது, எவ்வளோ தேவைகள் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு துணை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். வசனம்தான் இது வரைக்கும் நம்மளை நடத்தினது. இனிமேலும் அந்த வசனம் இந்த மாதம் இந்த வாரம் கர்த்தர் கூட இருந்து உங்களை நடத்த போகிறார். கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலம் தந்து நம்மளை பாதுகாக்கிறாரு. எவ்வளோ ஆபத்துகள் விபத்து, உலகத்தில் எவ்வளோ ஆபத்துகள் விபத்துகள், ஆனாலும் நம்மளே நம்மளோட பிள்ளைகளையும் கர்த்தர் கண்மணி போல பாதுகாக்கிறார். அவர் செய்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ நீ படப்போகிறது எவ்வளவோ பயம் வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். இந்த மாதம் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன் தேவலை சந்திப்பார். உனக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை தருவார். எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். அது மட்டுமல்ல, ஆதியாகமம் 26-ம் அதிகாரம் 24-ம் வசனம். இதில் அவன் ஹெட்டிங் என்னன்னு நினச்சேன், வாழ்வு பயணத்தில் ஆசீர்வாதங்கள். இது ஆதியாகமம் 26-21. வாழ்வு பயில் ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வசனத்தை வாசிப்போம். 26-24. கர்த்தர் பாருங்க, வாழ்வு பயணத்தில் உள்ள ஆசீர்வாதம். ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார், ஈசாக்கோடு. அவன் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை ஈசாக்குக்கு தேவன் கட்டளையிட்டார். அதே போல கர்த்தர் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் 100 மடங்கான ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு தேவன் கொடுத்தது போல உங்களுக்கும் கர்த்தர் கொடுக்க. அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னாரா. அதே போல ஆபிரகாமின் மகன் ஈசாக்கை கர்த்தர் பயிரிட்டது எல்லாவற்றிலும் 100 மடங்கான ஆசீர்வாதத்தை கூட. ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களையும் உங்களோட பிள்ளைகளையும் உங்களோட சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நீ எங்கே போனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். நீ உதவிகள் கேட்டு போகிற இடங்களிலூட கர்த்தர் உனக்கு உதவியை செய்தும்படிக்கு ஆளுக்களை கர்த்தர் எழுப்புவார். அதுதான் ஆண்டவரோட செயல். நம்ம மனதிலோட நினைத்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, கர்த்தர் நம்மளை பாதுகாத்து எத்தனை உலகத்தை விட்டு போயிட்டு வேண்டுங்க.
நினைக்கிற நேரம் மரணம் தான். எவ்வளோ ஜனங்கள் வியாதி, பலவீனம், கஷ்டம். அதனால் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் கத்தர் இதுவரைக்கும் கண்மணி போல பாதுகாத்தார். மரணத்தில் எல்லாம் கூட கத்தர் நமக்கு விடுதலையை கொடுத்தார். அந்த தேவனுக்கு நம்ம இன்னும் நன்றியாக இருப்போம். இந்த மாதத்தில் கத்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு சுகபலனே தருவார். உங்கள் மனதில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கிற தேவானை. பஞ்ச காலத்தில் 2 வாழ்வு பயணத்தில் ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு தருவார். ஆபிரகாமோடு இருந்த தேவனம் பிள்ளையோடு கூட இருந்தார். அதே போல கத்தர் உங்களோடு உங்களோட சந்ததியோடு கூட இந்த மாதம் கூட இருந்து உங்களோட தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் தருவார். நீ மனதில் கூட நினைத்திருக்க மாட்டேன், ஆனால் அறியாத வழிகளை திறந்து உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தர் தந்து அடுத்த மாதம் சந்தோஷத்தோட சமாதானத்தோட அந்த மாதத்தை காணும்படி கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார். 2வது வந்து வாழ்வு பயணத்தில் ஆசீர்வாதங்கள். 2வது பஞ்ச காலத்தில் பராமரிப்பு. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 ராஜா 17:13. பஞ்ச காலத்தில் பராமரிப்பு. என்னன்னு நினச்சேன்னா, அந்த விதை வந்து கொஞ்சம் மாவு இருக்குது, அந்த கொஞ்சமாகவே எடுத்துகிட்டு போய் அதை அடை செய்யறதுக்கு விறகு பெருக்கிறாங்க பாருங்க. அந்த காலத்தில் விறகு அடுப்பு தான். இந்த காலத்தில் நம்ம விறகெல்லாம் வைக்கிறது இல்லை. இந்த காலத்தில் அவள் கொஞ்சம் தான் வச்சுருந்தா. கொஞ்சோண்டு இருக்கிற மாவே சுட்டு ஆணும் என் பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு மரித்து போகலான்னு போய் விறகு பெருக்க போனால் அந்த இடத்துல இல்லையா போயிருக்குது. அவளுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ உனக்கு முதல் தண்ணி கேட்டார். தண்ணி கேட்டுட்டு நீ தண்ணி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு அடையை எடுத்துகிட்டு வரேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறா, எனக்கு கொஞ்சம்தான் என்கிட்ட மாவு இருக்குது, அதை சாப்பிட்டு நானும் என் பிள்ளை மரித்து போகலான்னு இருக்கேன். நான் கத்தர்கிட்ட வார்த்தையின்படி அந்த ஊழியக்காரனை சொன்னதினால கத்தர் என்ன பண்ணார்? கத்தர் ஆசீர்வாதம். நீங்களும் இல்லாமையிலூட கத்தருக்கு செய்யும் போது வருமானங்களை ஆசீர்வதிப்பார். அந்த விதவுகிட்ட ஒன்றும் இல்லை, அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணம் தான் இருந்துச்சு. ஆனால் அவளு தாராளமாக அந்த ஊழியக்காரனை கொடுத்தாங்க. நீங்கள் அதில் தெய்வத்துக்கு அந்த ஊழியக்காரன் கேட்டான், அவனுக்கு கொடுத்ததுனால அவளுக்கு பஞ்ச காலத்தில் என்ன வந்துச்சு? ஒரு குறையும் வரல. அவள் பக்கம் போய் பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இவ்வளோதான் பாத்திரம் இருக்கான்னு சொல்லிச்சு, அவ்வளோதான் நின்று போச்சு. அதே போல் நீங்கள் தெய்வத்துக்கு உண்மையாக இருந்தால் கத்தர் பஞ்சகாலத்தில் உங்களை போஷிக்கிற தேவன். கொஞ்சத்தில் உண்மையாக இருங்க, கத்தர் உங்களை அதிகத்துக்கு அதிகாரியாகி வைப்பாங்க. தெய்வத்துக்கு கொடுங்க. ஏழை விதவை தெய்வத்துக்கு அந்த ஊழியக்காரனை போஷிப்பித்தாங்க. ஆனால் அவள் பிள்ளைக்கும் அந்த பஞ்சகாலம் முடிக்கும் வரைக்கும் அவள் குடும்பத்துக்கும் ஆண்டவர் போதுமானவராக இருந்தாருங்க. கொடுங்கள், அப்பொழுது கத்தர் உங்களுக்கும் தருவார். கொஞ்சம் தான் இருக்குதா, அந்த மாவில் யாராவது ஒருத்தர் வராங்களா, ஒரு அடை கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுங்க. கத்தரதை வர்த்திக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களோட பானையில் மாவு குறையாதபடி, இப்போ ஃபர்ஸ்ட் வீக்கில் நான் சொல்லிட்டேன், பானையில் மாவு குறையாதபடி, கலசத்தில் எண்ணெய் குறையாதபடி சம்பூர்ணமாக கத்தர் இந்த மாதம் முழுவதும் கத்தர் நடத்த தேவனாயிருக்கிறார். அந்த ஏழை விதவைக்கு கத்தர் உதவி செய்தார். அதே போல உங்களுக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னும் கத்தர் உங்களோடு கூட இருந்து அந்த ஊழியக்காரனை போஷிப்பித்ததுனால அவளுக்கு எந்த குறையும் கத்தர் வைக்கல. அவளோட வீட்டுக்கு மழைக்காலம் இந்த காலங்கள் முடியும் வரைக்கும், பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் ஒரு குறையில்லாமல் அவளை வீட்டுக்காரர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கத்தர் அந்த ஊழியக்காரன் அதை கொடுத்தாங்க. அதே போல் நீங்களும் தெய்வத்துக்கு கொடுக்கும்போது தெய்வம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதிப்பார். 3வது ஏசாயா 41:10. ஆபத்துக பலவீனத்தில் அவரோட பலன் நான் ஆமேன். நான் நினைச்சேன்னா இது பலவீனத்தில் கத்தர் உனக்கு இந்த மாதத்தில் உனக்கு பலனை தருவார். முதலாவது வாழ்வு பயணத்தில் கத்தர் உன்னை ஆசீர்வாதங்களை தருவாரா. 2வது பஞ்சத்தில் கத்தர் உன்னை பராமரிப்பாரா. 3வது பலவீனத்தில் அவரோட பலன் கத்தர் உனக்கு தருவார். ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், நீதியின் வலங்கரத்தினால் உன்னே தாங்க, நீ பயப்படாது. இந்த மாதத்தில் நீ பயப்படாதீங்க, கத்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட தேவைகள் எல்லாரும் கத்தர் உங்களுக்கு
ஒன்றுக்கும் குறைய வைக்க மாட்டார். கத்தரையை நம்பி நீங்கள் வந்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் கத்தர் நம்மளை நடத்தினார். நம்ம வேண்டியது எல்லாவற்றையும் இனி ஆண்டவர், நான் முந்தி எல்லாம் நினைப்பேன், ஆண்டவரே இந்த காரியத்தை கத்தடத்தில் சொல்லியிருக்கு, அவர் எனக்கு தருவார். அவர் இன்னதென்று அவர் நீ என்ன வேணுமோ அந்த காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த காரியத்தை கத்தர் செய்வார். எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு வீட்டில் நிறைய தேவைகள் இருக்குது, அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் குறிப்பிட்டு எந்த தேவை உனக்கு தேவைக்குதோ அது நீ ஆண்டவர்கிட்ட சொல்லு. கத்தர் அதை உனக்கு நிறைவேற்றி தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆனபடினால் இந்த மாதத்தில் நீ ஒன்றுக்கு கவலைப்படாது, நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன்னு சொன்ன தேவன் இந்த 5ஆம் மாதத்தின் கடைசி வாரத்திலூட நீ பயப்படாமல் கத்தர் உன்னோடு கூட இருந்து உனக்கு வேண்டியதெல்லாவற்றையும் கத்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். உன் பலவீனத்தில் அவருடைய பலன் உனக்கு நீ பலவீனப்பட்டு இருக்கலாம், வியாதியாக சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலன் உனக்கு தருவேன், என் கிருபை உனக்கு போதும். அப்போஸ்தலனாய் பவுல் சொன்னது போல பலவீனப்படுற நேரத்தில் அவரோட பலன் நமக்கு தேவையா இருக்கு. நம்மளோட சொந்த பலத்தில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, அவரோட பலன் எனக்கு போதும். கத்தர் பாரு, இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களுக்கு போதுமானவராயிருந்து உங்களோட பலவீனத்தில் அவரோட பலன். நீங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கலாம், ஐயோ நான் வியாதியாக இருக்கிறேனே, நான் பலவீனமாக இருக்கிறேன், நான் கத்தட கிருபை உங்களுக்கு தருவார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் உங்களோட பலன் பூர்ணமாய் விளங்கும். அடுத்தது 2 ராஜா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இது ஆபத்து காலத்தில் தேவன் அருந்துணையாயிருக்கிறார். அப்போ தாவீது ராஜாவோட தேவன் இருந்தார், அதற்கு அவர் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர். அது கொஞ்சம் பேர் என்ன கூட கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம போற இடங்கள்ல எல்லாம் கத்தர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆனபடினால் இந்த மாத கத்தர் சொல்றார், ஆபத்து காலத்துல அருந்துணையா இருக்கிறார். நீ ஆபத்து காலத்துல எத்தனையோ வியாதிகள் பலவீனங்கள், எனக்கு என்ன நடக்குமோ என்ன நேரிடுமோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கத்தர் நம்மோடு கூட ஆபத்து காலத்தில் அருந்துணையா இருந்து அவர் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நம்ம பலவீன நேரத்தில் கத்தர் நம்மளை பலப்படுத்துற, அவரோடு இருக்கிற பார்க்கல நம்மோடு இருக்கிறவர் அதிகம். கத்தர் நம்மோடு இருக்கிறார். அவனோடு இருந்தா எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம ஒரு ஆளு தான், ஆனால் நம்மோடு இருக்கிற தேவன் பெரிய தேவன். உங்களில் கத்தர் என்ன சொல்றாரு, உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரிய தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த தேவனோட வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம பலவீனத்தில் அவரோட பலன் தந்து இந்த மாதத்தில் கத்தர் உங்களை நடத்த போகிறார். அவரோட கருத்தில் ஒப்பு விடுங்க. கத்தர் நல்ல சுக பலன். முதலாவது வாழ்வு பயணத்தில் ஆசீர்வாதங்கள், 2வது பஞ்சகாலத்தில் கத்தர் பராமரிக்கிறவர், 3வது பலவீனத்தில் கத்தர் பலன் தருகிறவர், 4வது ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆபத்து வரும்போது, எந்த ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு அனுகூலமான துணையா இருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன மகிமை. ஆபத்து நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுவோம். எத்தனோ இடங்கள் போகிறோம், ஆபத்துகள் விபத்துகள் எவ்வளோ நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஆனால் கத்தர் நம்மளை எவ்வளோ கண்மணி போல பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவரோட சமூகம் முன்னும் பின்னும் நம்மோடு கூட இருந்து இதுவரைக்கும் கத்தர் நம்மளை நடத்தினார். இனிமேலும் அவர் வரப்போகிற மாதத்திலும் நம்மளை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1-3 வரை இது சோதனையில் ஒரு தோழ்மையை கத்தர் நமக்கு தருகிறார். ஏசாயா 43 1-3 வரை. கத்தர் என்ன சொல்றாரு, இப்பொழுது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கத்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை சொல்லி அழைத்தேன். கத்தர் தான் நம்மளை பேரை சொல்லி அழைத்து இந்த வனாந்தரத்தில் நம்மளை இந்த சத்தியத்தின் பாதையில் கொண்டு வந்து இதுவரைக்கும் கத்தர் நம்மோடு கூட நம்மளோட பேரெல்லாம் அவருக்கு தெரியும். நம்ம தூங்கும்போது இரவு தூங்காமலும்
விழித்திருந்து நம்மளை பாதுகாக்கிற தேவன். பட்சி சுற்றி பறந்து காக்கிறது போல அவர் நம்மளை பாதுகாக்கிற. பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், என்னுடைய. அது மட்டுமல்ல, நீ தண்ணீர்களே கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ ஆறுகளே கடக்கும் போது அவைகளின் மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. தண்ணீர்னு வச்சா சோதனை. எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையை கடக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னோடு கூட இருப்பாரா. நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அக்னிமயமான சோதனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் நிந்தையின் மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். தண்ணின்னு சொல்லும்போது பயங்கர தண்ணி வச்சா சோதனை தான். நான் எத்தனையோ முறை பார்த்துருக்குறேன். தண்ணி பார்த்தேன்னா எனக்கு ஏதாவது ஒரு சோதனை உடனே வரும். நான் என் வாழ்க்கையில் இப்போ இல்லை, இந்த ஊழியத்தின் நாட்களில் தண்ணியெல்லாம் பார்த்தேன்னா தண்ணியில் இறங்குறதும் தண்ணியில் போகிறதும் எத்தனையோ முறை பார்த்துருக்குறேன். ஒரு முறை ஒரு பெரிய கனவு ஒன்று நான் பார்த்தேன். ஒரு பெரிய படகுக்குள்ளே நான் பிரயாணம் பண்ணுறேன். ஆனால் ஒருத்தர் என்னோடு அந்த படகில் இருக்கிறார். அப்போ தான் நான் நினச்சேன், இயேசு என்னோடு இந்த படகில் இருக்கிறார். இயேசு என்னோடு இந்த படகில் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் தண்ணீர் வந்தாலும் முழுகாமல் பாதுகாக்கிற தேவனை. தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னுடனே இருப்பேன், நீ அக்னியை கடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை மேல் பற்றாது. கர்த்தர் எந்த அக்னி ஜுவாலையின் மத்தியிலும் தண்ணீரின் மத்தியிலும் இயேசு நம்மோடு கூட அந்த படகில் இருக்கிறார். அது மாண்டு போகாதபடி அமிழ்ந்து போகாதபடி இந்த விசுவாச பாதையில் நமக்கு சோதனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அவமானங்கள் வரலாம், வியாதிகள் வரலாம். படகில் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு எந்த பயம் கிடையாது. மனுஷர் யாரும் சொல்லியா நம்ம இந்த சத்தியத்துக்குள்ள வந்தோம்? கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தார். அதனால தான் இதுவரைக்கும் என்ன நிந்தகள், வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிறவன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியனையும் சேபாவையும் கொடுத்தேன். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மட சோதனை நேரத்தில் கர்த்தர் நம்ம தோழ்மையாய் நம்மோடு கூட இருந்து இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அது மட்டுமல்ல, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 3 வசனம், இது மறைவிட, இது தேவன் நம்மளை மறைத்து காக்கிற மறைவிடமாக இந்த மாதம் நம்மோடு கூட இருப்பாரா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், ஆதலால் நம்ம பயப்பட வேண்டான்னு சொல்லி அந்த வசனம் தான். உங்கள் எல்லாரும் எண்ணி இருக்கிறா. ஒரு முடி கீழே போனா கூட கத்தருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாம ஒன்றும் கீழே விழாதுன்னு கத்தர் சொல்லி இருக்கிறா. அவளுக்காக நமக்காக அவ்வளோ கவலைப்படுகிற தேவன் பாருங்களேன். நம்மட பிள்ளைகளெல்லாம் பிரயாணமாகி போனாங்க. இந்த ஐயா எல்லாம் வாகனம் ஓட்டிட்டு நாசரேத்துக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம ஐயா கேரளா போயிட்டு வந்தாங்க. எல்லா இடத்துல நான் பெங்களூர், மைசூர் போயிட்டு வந்தோம். வாகனத்தில் தான். கத்தர் எல்லாரையும் பாதுகாக்கிறார். ஒரு பாதுகாக்கிற நம்மட கண்ணு முன்னாலே எத்தனையோ ஆபத்துகள் பார்க்குறோம். ஆனாலும் நம்மளோடு நம்மட வாகனத்தோடு அவரோட கரம் கொண்டு. போன வாரம் ஸ்டீவன் இங்கிருந்து போனாங்க. அதுக்கு முந்தின வாரம் போகும்போது சொன்னாங்க, அம்மா டிரைவர் தூங்கிட்டாங்கம்மா, நாங்களும் தூங்கிட்டோம். அப்போ எனக்கு போன வாரம் போகும்போது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நைட்டு 12 மணிக்குள்ள தான் அவர் போகிறத. அப்பா டிரைவர் தூங்கக்கூடாது, பிள்ளைகள் தூங்கணும். அப்புறம் போகிறேன். அடுத்த நாள் ஃபோன் பண்ணி கேட்டேன் எத்தனை மணிக்கு போய் சேர்ந்தாங்கன்னு தெரில. அதனால தான் பெரிய தூரத்தில் போகிறோம். டிரைவருக்கும் தான் கண்ணு தூக்கம் வரும். கத்தர் தான் அந்த இடத்துல பாதுகாக்கிறோம். நம்மோடு கூட நம்ம பிள்ளைகளோடு அந்த டிரைவரோடும் வாகனத்தோடும் அவரோட காரம் இருக்கும்போது நம்மளோட தூதர்கள் அந்த வாகனத்தை மூடிக்கொள்ளுறார், பாதுகாக்கிறார். அவர் பாதுகாக்கும் தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த நாட்களில் கத்தர் மறைத்து காக்கும் மறைவிடமாக அவர் உங்களோடு கூட இருந்த இந்த வாரத்தில் கத்தர் உங்களை நடத்துகிறார். ஆதலால் நீங்கள் உலகில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்த தேவன், விசேஷித்தவர் ஆனபடினால கத்தர் நம்மளை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. நீங்க பயப்படாதீங்க. கத்தர் உங்களோடு கூட இருந்த இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் அவர் கத்தர் உங்களை நடத்துவார். அது மட்டுமல்ல, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம்.
ஆ ஆமாயோ, மக்தலேனா மரியாளும் மற்ற மார்த்தாள் எல்லாம் போய் இயேசு கொண்ட போய் நிற்கிறாங்க. இயேசுவை பார்த்து ஐயோ அவர் சிலுவையில் அறைந்திருக்குதேன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நிற்கிறான். அப்போ தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது அவங்களுக்கும் தேவன் இன்றைக்கி உங்களுக்கும் சொல்லுகிறார். இந்த வாரத்தில் நீங்கள் மாதம் முழுவதும் அந்த வசனம் தான், பயப்படாதிருங்கள். எல்லாம் பயப்படுற காரியங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் பிள்ளைகளுக்கு நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிறாரு. அதுபடினாலே இந்த 4வது வாரத்திலும் 25 தேதியில் நடத்தின தேவன் இன்னொரு 5 நாட்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோட வாழ்க்கையில எந்த விதமான காரியங்கள் நேரிடாதபடி உங்களோட பிரயாணம் போகையில வருகையில வேலை ஸ்தலங்கள்ல கத்தலாக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, லூக்கா 12:32 வாசிங்க. லூக்கா 12:32. ஆமேன். கர்த்தர் சொல்றாரு நம்ம சபையை பார்த்து, சிறுமந்தையே நீங்கள் பயப்படாதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க. சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், சிறுமந்தையே இந்த மாதம் நான் உங்களோடு இருப்பேன், உங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் நான் போதுமானவராக இருந்து உங்களை வழி நடத்துவேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, 8வது வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 17-18. இது மரணத்திற்கு பின் மகிமை உள்ள வாழ்க்கையை கர்த்தர். வரப்போகிற நாட்களில் நடக்க போகிற காரியங்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். நான் அவனை கண்டபோது செத்தவனே போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி என்ன சொல்கிறாங்களா? பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலே உடையவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க. வரப்போகிற நாட்களிலும் வரதான எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் நியாய தீர்ப்பின் நாளிலும் நாட்கள் வெளிப்படுத்தல் நம்ம வாசித்தனா அந்த நாட்கள் வரது முன்னால நம்ம போயிடணும். இல்லாவிட்ட உபதிரகாலம் மக உபதிரகாலம் என்னென்ன காலங்கள் வரப்போகுது. ஆனால் அவைக்கிட்ட எல்லாத்துக்கும் கர்த்தர் நம்மளை தப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிருபை தந்து மரணத்திற்கு பின்பு மகிமை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவார். அவருக்காக பாடுகளை சகிச்சா அதுக்கேற்ற மகிமை பரலோக. ஒவ்வொருத்தரும் நம்ம பாடுகளை அனுபவிக்கிறோம். ஏன்? இயேசுக்காக நம்ம பாடுகளை சகிக்கிறோம். அந்த பாடுகளை சகிக்க கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் அதுக்கேற்ற மிகுந்த பலனே கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனபடினால் எந்த பாடுகள் வந்தாலும் முறுமுறுக்காதீங்க, சந்தோஷமா சகிங்க. பாடுகளின் வழிதான் இயேசு போனார். அவர் போன மாதிரியை தான் நமக்கு வைத்து போயிருக்கிறார். அதனால இயேசு உலகத்தில் வந்து சந்தோஷம் சமாதானம் நமக்கு வேணும்னு கிடையாது, நம்ம தான் தேடணும். இதை சகிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாரு ஆண்டவரே, விடபலனே எனக்கு தாரும் ஆண்டவரே. பாடுகள், கஷ்டங்கள், நிந்தகள், அவமானங்கள், சோதனை இல்லாத வாழ்க்கை கிடையாது, எல்லாருக்கும் இருக்குது. இயேசு அந்த பாடைப்பட்டு தானே போனார். எப்படியோ நினச்சி பாருங்களேன், அவரோட 30 வயசுக்குள்ள அவர் எவ்வளோ பாடுகள். பாவம் அறியாதவர் நமக்காக பாகத்தை பட்டார், அனுபவத்தை பாவத்தை அவர் சுமந்தார். அவர் இயேசுவே நம்ம பின்பற்றுவோம். இந்த நாட்கள் அவர் சந்தோஷமா நம்ம பின்பற்றுவோம். அது மட்டுமல்ல, உபாகமம் 31 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 31:6. இஸ்ரேல் ஜனங்களோடு கூட வனாந்தரத்தில் இருந்த தேவன் நம்மோடு கூட இந்த நாட்களில் கூட இருக்கார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படாதிருக்கவும் வேண்டாம், அவருக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதில்லை. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகாத தேவன், உன்னை கைவிடாத தேவன். எந்த கஷ்டங்கள் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், ஆனால் அந்த அறியாத பாதையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம நினைப்போம், ஆண்டவருக்கு கண்ணு இல்லையா, நான் படுற வேதனைகள், பாடுகள், கஷ்டங்கள் நீ ஆனால் கர்த்தர் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாமல் நமக்கு ஒன்றுமே நேரிடாது. அவர் நம்மளை உண்டாக்கின தேவன், சிருஷ்டித்த தேவன், இதுவரைக்கும் நம்மோடு கூட நம்ம நடத்தினதான தேவன். ஆனால் நமக்கு வர்ற பாதையில் நம்ம பலவீனப்பட்டு போகும்போது அவரோட பலன் தந்து நம்மளை கத்துறவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, 2 நாளாகமும் 32:7 வாசிங்க. 2 நாளாகமும் 32:7. ஆமே. நம்ம நாட்களில் ஆண்டவர் தாவீதோடு இருந்த ஜனம் அதிகமாக அவங்களோடு இருக்கிறதே பார்க்கல. நானே ஊழியத்துக்கு வந்த நாட்களில் எங்கள் ஐயா ஒரு வசனத்தை சொன்னார். இந்த 1 ராஜாக்களில் தான் நினைக்கிறேன். நம்மோடு நம்ம ஊழியத்துக்கு இல்லை, நம்மோடு கூட வர்றவங்க எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்களும் கடன் பட்டவங்களும் அப்போ தாவீதோடு கூட இருந்தவங்க எப்படிப்பட்டவங்க? ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். அவர்கள் அவனுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு. ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, நம்மோடு இருக்க ஜனங்க இப்படிப்பட்ட ஜனந்தான், பணக்கார யாரும் இல்லைம்மா, எல்லா ஒடுக்கப்பட்டவங்களும் கடன் பெற்றவங்களும் அடித்த சொல்லுவார் ஐயா. அதான் தான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதே போல் நம்ம நினைப்போம் பணக்காரி வேணும்னு, பணக்காரையும் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அதுபடினால் நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படவும் பலங்காதமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர் பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகமான தேவன் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மளோட பட்சத்தில் இருக்கிறார். என்ன கடன் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் தாவீதோடு இருந்த தேவன் நம்மோடும் கூட இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது 2 கொரிந்தியர் 4:1 அதில் வசனம் எப்படி நினச்சுன்னா, உண்மையை விசுவாசித்தவர்கள் தளர்ந்து போவதில்லை. என்ன இப்படிப்பட்ட காரியங்களோட வாழ்க்கையில் இருந்ததுன்னா நாங்கள் என்ன பண்ணானு, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக இருக்கிற நாங்கள் இரக்கம் பெற்றுப்பதால் சோர்ந்து போகிறது. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றும் இல்லாமல் போனாலும் ஊழியக்காரோடு கத்தோட கரை இருப்பாரா, அவரே கத்தர் நடத்துவாரா. அதே போல நீங்களும் சோர்ந்து போகாமல் இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார். உங்கள் மனதில் நினைக்கிறீங்கள், எத்தனையோ காரியங்களை மனதில் நினைத்து நீங்கள் வந்திருக்கிறீங்க. இந்த மாதம் முதியெடுக்குள்ள அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கத்தர் என்கிட்ட சொன்னார், அநேக பிள்ளைகள் மனதில் நிறைய காரியத்தோட வேதனையோட சமூகத்தில் வந்திருக்குது, அவை எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுப்பேன்னு கத்தர் சொல்றார். எனக்கு செய்த தேவன் உங்களுக்கும் கத்தர் செய்வார். அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மளை கைவிடவும் மாட்டார். ஆனபடினால் அவரோட கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிங்க. 2 கொரிந்தியர். என்ன வந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஆண்டவரே, நான் எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் நாங்கள் என்ன சோர்வுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நாங்கள் உமக்குள்ள உறுதியாக இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாருன்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் கேட்கும்போது கத்தர் அவரோட பலனே கத்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் 3:13 வாசிப்போம். எபேசியர் 3:13. ஆனபடினால் நம்மளை என்ன பண்ணோம்? ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபதிரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டியதை கொள்ளுகிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமை. சோர்ந்து வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். சோர்ந்து போகாமல் இந்த பாதையை ஓடக்கூடிய கிருபையை இந்த வாரத்தில் கத்தர் உங்களுக்கு இந்த வாரம் மொத்தம், இந்த மாதம் மொத்தம் பயப்படாதே. அது மட்டுமல்ல, இன்னொரு வசனம்
நான் விசாரிக்கிறவரானபடினால் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து. போன வாரத்தில் சொன்னாங்க, நீங்கள் சந்தோஷமாயிருங்க. எத்தனையோ பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், சந்தோஷத்தை மட்டும் விட்டு விடாதீங்க. இந்த வாரத்தோட கத்தர் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆனால் கத்தர் நம்மோடு கூட இருந்து கத்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 12:5 வாசிங்க. எபிரேயர் 12:5. கத்தர் நல்லா இருந்தாங்க. கத்தர் நேசிக்கிறவங்கள தான் தண்டிக்கிறார். ஐயோ எனக்கு இந்த சோதனை வந்துச்சு, எனக்கு இந்த பாடு வந்துச்சு, இவர் கடவுளா, இவர் தேவனா? இல்லை. கத்தர் என்ன சொல்கிறாரு? என் மகனே, கத்தருடைய சிக்ஷையே அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. வியாதி வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஐயோ எத்தனையோ வியாதி படுக்கையில் இருக்கவங்க சோர்வு தான் வரும். ஆனாலும் கத்தர் நம்மளை மரணத்திலிருந்து தப்பி வைத்துறாரே, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கத்தர் நமக்கு ஜீவனை கொடுக்குறாரு, இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரு. கத்தரையோ பேர் நம்ம சொந்தக்காரங்க என்ன ஜன பெந்துக்கள் எல்லாம் போய்விட்டாங்க. நாலு நம்மளோடு கத்தோட கரை இருந்துச்சு. பாடுகள் வரலாம், வியாதிகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம். ஆனாலும் கத்தர் என்ன பண்ணுவார்? கத்தர் சிக்ஷிக்கிற, கத்தர் நேசிக்கிறவங்கள தான் சிக்ஷிக்கிறாரு. ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்தாங்களே, ஆனால் அவரை அற்பமாக எண்ணாதீங்க, அதுக்கேற்ற கிருபையை கத்தர் நமக்கு தருவார். நான் எப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், இத்தனை வருஷம் ஊழியம் செய்ததுக்கு இதுதான் ஆண்டவரே எனக்கு கடைசி, எனக்கு கத்த கொடுத்த ப்ரைஸான்னு கேட்டுகிட்டே கிடக்கிறேன் நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட. இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் பாடுபட்டேனே, எல்லாத்தையும் வெறுத்து விட்டு உனக்காக வந்தேனே, ஜீவனே கூட வெறுத்தேனே ஆண்டவரே, இனஜன பெந்துக்களை எல்லாம் வெறுத்தேனேப்பா, எல்லாரையும் வெறுத்து விட்டு உனக்காக வந்தேனே, கடைசி எனக்கு இதுதான் ஆண்டவரே நீ ப்ரைஸான்னு கேட்டது தான் இருக்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற கிருபை கத்தர் தருவார். விலையீனத்தில் அவரோட பலன் நமக்கு தந்து கத்தர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 2:3 வாசிப்போம். எல்லாவற்றையும் கத்தருக்கு பார்க்கிற தேவன், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்க. எல்லாவற்றையும் நம்ம அறிகிற தேவன் நம்முடைய தேவன். முதலாவது கத்தர் சொல்றார், நீ பயப்படாதே, வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வாதங்களை தருகிறார். ரெண்டாவது பஞ்சகாலத்தில் தேவன் நம்மளை பராமரிக்கிறார். மூன்றாவது பலவீனத்தில் அவருடைய பலனே கத்தர் நமக்கு தருகிறார். நான்காவது ஆபத்து காலத்தில் அருந்துணையாக இருக்கிறார். ஐந்தாவது சோதனையிலே கத்தர் தோழ்மையாக இருக்கிறார், மறைத்து காக்கும் மறைவிடமாக இருக்கிறார். ஏழாவது மரணத்திற்கு பின் மகிமை வாழ்வே கத்தர் நமக்கு தருகிறார். எட்டாவது உரிமையை விசுவாசித்தவர்கள் தறந்து போவதில்லை. இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கத்தர் உங்களுக்கு உதவி செய்தார். ஒரு